வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு கொரியன் ஆக்ஷன் சீரியஸான வீக் ஹீரோ கிளாஸ் ஒன்னோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் ஒன்ல டோட்டலாக 8 எபிசோட்ஸ் அண்ட் ஒவ்வொரு எபிசோடும் 40லேருந்து 45 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். ஸோ இந்த சீரியஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷ் ஆடியன்ஸ் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சீரியஸில் கொடூரமான வயலன்ஸ் காட்சிகள் இருக்கு. ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. ஸோ சீரியஸோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருப்போம். இந்த சீரியஸோட கதை, நம்ம ஹீரோ எந்த வம்பு தும்புக்கும் போகாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு படிப்புல மட்டுமே முழு கவனம் செலுத்தக்கூடிய ஒருத்தன். இவனுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்மே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தனை அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேங்கு புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இவனும் பொறுத்து பொறுத்து போறான். பட் ஒரு கட்டத்துக்கு மேல பொங்கி எழுந்துடுறான். அந்த சண்டைக்கு அப்புறமா அதே கிளாஸ்ல இவனுக்கு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அண்ட் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமே இவனோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அதே சமயத்துல சில பிரச்சனைகளும் உள்ள வருது. அந்த பிரச்சனைகளை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க, அதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றதான் இந்த சீசன் 1ஓட கதை. ரொம்ப நாளைக்கு அப்புறமே ஒரு நல்ல சீரியஸ் பார்த்தோம் அப்படின்ற ஃபீலை வந்து கொடுத்தது. அதே மாதிரி ஒவ்வொரு எபிசோட் பார்த்து முடிக்கிறப்பையும் அடுத்த எபிசோட் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட பார்க்க வச்ச ஒரு சீரியஸ் தான் இந்த வீக் ஹீரோ கிளாஸ் ஒன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி பார்த்தேன். பொதுவாக ஒரு சீரியஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக அந்த சீரியஸ் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த சீரியஸும். இதில் வரக்கூடிய அந்த 3 லீட் கேரக்டர்ஸ் கூட நம்ம பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுவோம். அந்தளவுக்கு தரமாக அந்த கேரக்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. நம்ம ஹீரோட கேரக்டர் பொறுத்தளவுக்கு ரொம்ப அமைதியானவன். பேரண்ட்ஸ் கூட பெரிய அட்டாச்மெண்ட் கிடையாது, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் யாரு கூடயும் ஒட்டாமல் தனியாகவே இருந்துக்கிட்டு இருப்பான். பட் இவனை வந்து அந்த புள்ளி கேங்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க. இவனும் சொல்லி சொல்லி பார்ப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே வெகுண்டெழுந்து போட்டு பொழந்துருவான். பட் இவனோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்கலாம் கிடையாது. அந்த சிச்சுவேஷனில் அவனோட மைண்டை யூஸ் பண்ணியும் அவன் கையில் இருக்க டூல்ஸை யூஸ் பண்ணியும் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறான் அப்படின்றதான் வந்து இங்கே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்க ஒருத்தனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமே இவனோட எமோஷன்ஸ் வந்து எந்த மாதிரி மாறுது, இவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே இந்த கேரக்டர் மூலமாக நமக்கு உணர்த்திருப்பாங்க. அண்ட் அந்த கேரக்டர் நடித்த ஆக்டருமே ரொம்ப அழகா நடிச்சிருந்தார். அதே மாதிரி சூஹோ, ஸோ இந்த கேரக்டர் கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரக்டரா மாறிடும். ஸோ இந்த சீரியஸ்ல ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர், அதே மாதிரி பயங்கர பேடஸான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். செம்மையா பண்ணியிருப்பாரு. ஸோ இவரோட கேரக்டர் கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் மேல பயங்கரமா அட்டாச் ஆனது இந்த கேரக்டர் தான் அது. அதே மாதிரி பாம்சியோ, ஸோ இந்த ஒரு கேரக்டரே ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேரக்டர். இவனோட சிச்சுவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல வளர்ந்துருப்பான். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்க ஒருத்தன் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும் அவனோட கேரக்டர்ல. அந்த கேரக்டர் அந்த சேஞ்ச் ஓவர் அப்படின்றது ரொம்பவே கன்வின்சிங்கா இருந்தது. அதே சமயத்துல அவன் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பக்கம் இரிட்டேட்டா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவன் இப்படிதானே பண்ணுவான், அவன் என்ன பண்றானே அவனுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மோட்ல தான் வந்து அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பரா எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த சீரியஸ்ல இந்த பாம்சியோ அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், மற்ற அந்த புள்ளி கேங்கா இருக்கட்டும், அப்புறம் வில்லன்களும் ஒவ்வொரு டைம்லயும் ஒரு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த கேரக்டர்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த சீரியஸ் பொறுத்தளவுக்கு கேரக்டர் டிரைவன் ஸ்டோரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு கதைக்களத்தில் இந்த சீரியஸ் நகர்ந்து போகும். அண்ட் அடுத்ததான் இந்த சீரியஸோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து அதகலம் பண்ணியிருப்பாங்க. கோரியோகிராஃபியும் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப வயலண்டாக இருக்கும். ரொம்ப டார்க்கான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வந்து இந்த சீரியஸில் இருக்குது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து அட்டகாசமாக இருந்தது. சவுண்ட் ட்ராக்ஸுமே வந்து நிறைய இடங்களில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் திரைக்கதையை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு கதை. பட் அந்த ஒரு பிளாட்டை எடுத்துட்டு இவங்க திரைக்கதை அப்படின்றது பயங்கர எங்கேஜிங்காக கொடுத்துருந்தாங்க. எங்கேயுமே பெருசாக போர் அடிக்காது. அங்கங்கே ஆக்ஷன் சீன்ஸ் வரும், அங்கங்கே எமோஷனல் சீன்ஸ் வரும், அங்கங்கே ஃபன் சீன்ஸ் வரும். இந்த மாதிரி எல்லாமே வந்து கலந்த ஒரு கலவையா ரொம்ப அழகான ஒரு திரைக்கதையில இந்த சீரியஸை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் முதல் எபிசோட் ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி எபிசோடு வர பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் இந்த சீரியஸ் பார்த்து முடிச்சிருவீங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த சீரியஸோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பெருசாக எனக்கு எதுவும் தோணல. ஏன்னா நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த சீரியஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பட் இந்த சீரியஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கூடிய சீக்கிரமே இந்த சீரியஸோட தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இந்த சீரியஸ் நீங்கள் இதுவரை பார்க்கலாம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சீரியஸ்க்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8.5, என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 9 கொடுப்பேன். அண்ட் நீங்கள் இந்த சீரியஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிடிச்சது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.